டிஎம்கே கட்சிங்கிறது ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணாலும் எலின் இருக்கிறவர் 1000 லைட்டுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த ஏரியாவில் ஆமாம் 1000 லைட்ஸில் பொறுத்த வரைக்கும் எலிலன் தான் நல்லா பண்ணுறாரு. ஏடிஎம்கே தான் வருமா? ஏடிஎம்கே விஜய் தான். விஜய் தான். என்ன காரணம்? தெரியல, மக்கள் செல்வாக்கு இப்போ அவருக்கு தான் இருக்கு. ஊர்வலம் போகும்போதும் சரி. புதுசாக விஜய் வந்திருக்காருங்க. அவர் ஓரளவுக்கு எல்லா கட்சிகளும் ஓட்டு பிரிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கூட்டத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அமோகமாக தான் இருக்குது. அந்த கூட்டம் எல்லாமே ஒருவேளை கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா பெருசாக டிவிக்கே பெருசாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பார்க்கல. விஜய்க்கு அவர் வர இடத்துல கூட்டம் இருக்கே தவிர. ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது டிவிகே மேலே, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. பொதுவாக பார்த்ததுன்னா டிஎம்கேக்கு தெரியுது. டிவிகேல புஷ்டி ஆனந்த் போட்டியிடாரு பொதுச் செயலாளர். ஜாஸ்தி வாய்ப்பு இல்லை. எங்களை ஏமாத்தின்னு தான் இருக்காங்க. திடீர்னு வீடை கட்டித்தர ஏமாத்தின்னு தான் இருக்காங்க. இன்னும் எதுவுமே பண்ணலையே. இந்த இலவசத்தெல்லாம் ஒழிச்சாங்கனாக்கா அதை தரமாட்டேன்னு சொல்கிறாங்க பாரு, அவங்க தான் முதலமைச்சர் ஆகலாம். விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா the Chennai Silks. Dhotis and shirts நாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஆன் ரோட் விகடன் எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் 2026 பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் பூமர் தோத்திஸ் அண்ட் ஷர்ட். இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் 1000 விளக்கு, டி நகர், சைதாப்பேட்டை ஆகிய 3 சட்டமன்ற தொகுதியோட கள நிலவரங்களை தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தோம்னா 1000 விளக்கு 1000 லைட்ஸை பொறுத்தளவில் 2011ஆம் ஆண்டு அதிமுக வெற்றி பெற்றுச்சு. 2016, 2021 ஆகிய 2 தேர்தல்களையும் திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. திமுகவை பொறுத்தளவில் இந்த தேர்தலில் மருத்துவர் இளைஞர் சிட்டிங் எம்எல்ஏ வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதிமுகவை பொறுத்தளவில் வளர்மதி முன்னாள் அமைச்சர் 2011 இவங்க தான் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அவங்க வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. டிவிகே சார்பாக ஜேசிடி பிரபாகர் சமீபத்தில் இணைஞ்சார் இல்லையா, அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. நாம் தமிழர் சார்பாக இயக்குனர் களஞ்சியம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இவர்கள் தான் வேட்பாளர்கள். இந்த தொகுதி மக்கள் யாரை ஆதரிக்கிறாங்க, என்ன கள நிலவரமாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். 1000 விளக்கு தொகுதியில் வந்து இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்கும்? சிடிடி பிரபாகரன் தானே. விஜய் கட்சி. விஜய் கட்சி. ஆளுங்கட்சி தான் வரும். ஆளுங்கட்சி தான் வரும். ஆளுங்க திமுக தான். டிஎம்கே தான் வரணும்னு நினைக்கிறோம். 1000 லைட்லாம் ஆஃப்கோர்ஸ் டிஎம்கே தான் ஜெயிக்கும். திமுக தான். பட் வந்ததுன்னா டிஎம்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. என்னோட கருத்துப்படி டிஎம்கே தாங்க இந்த ஏரியாவில். ஆமாம் 1000 லைட்ஸில் பொறுத்த வரைக்கும் எலிலன் தான் நல்லா பண்ணுறாரு. எது வந்தாலும் இறங்கி வந்து பார்க்குறாரு, மக்கள் குறைகளை கேட்குறாரு. அப்புறம் வந்து இந்த கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரெடி நல்லா பண்ணியிருக்காரு. 1000 லைட்டில் வந்து திமுக தாங்க. திமுக தான். ஆமாம், ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே எலின் தான், டிஎம்கே தான், அதில் மாற்று இல்லை. ஏன்னா டிஎம்கே கட்சிங்கிறது ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணாலும் எலின் இருக்கிறவர் 1000 லைட்டுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதனால எங்களோட ஓட்டு எப்பவுமே எலினுக்கு தான், அதில் மாற்று கருத்து இல்லை. திமுக தான். திமுக தான். 1000 லைட்டில் வந்து டிஎம்கே தான் ப்ரோ. டிஎம்கே தான். நான் டிஎம்கே தான் வரும். டிஎம்கே. ஏடிஎம்கே தான் வருமா? ஏடிஎம்கே. டிஎம்கே தான். எப்பயுமே மோஸ்ட்லி டிஎம்கே தான். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தாலும் ஏன், என்ன காரணம்? அவர் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு. பெண்களுக்கு நிறையா இது பண்ணியிருக்காரு. 10 வருஷம் டிஎம்கே இருந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்தால் டிவிக்கே தான். டிவிகே. மோஸ்ட்லி இப்போ இருக்க டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். டிஎம்கே தான் வரும்னு நினைக்கிறேன். டிவிகே. பொதுவாக வந்து டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் அதிகம். எந்த கட்சி வேணா இது ஸ்டாலின் தான் வரும். ஸ்டாலின். ஆமாம், ஸ்டாலின் வருவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸ்டாலின் வருவார். திமுக தான் வரும். திமுக தான். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு எந்த கட்சிக்கு யார் முதலமைச்சர் ஆகும்? எங்களுக்கு இந்த வாட்டி மாற்றம் வரணும்னு ஒரு எண்ணம். மாற்றம் கண்டிப்பாக வரணும். விஜய். ஆமாம், விஜய் தான் வரணும். ஓகே. முதலமைச்சராக எப்பவுமே இருக்கிறவங்க தான் இருக்கணும். ஸ்டாலின். ஆள் தான் வந்தால் வரணும். திமுக தான். அது சரியானபடி இந்த வாட்டி இழுபறியில் தாங்க வரும். அது அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது ஏன்னா இழுபறியில் வந்ததுன்னா கூட்டாட்சி தான் அமையும். தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக தாங்க திமுக. ஆமாங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம முக ஸ்டாலின் மட்டும்தான். இதே மாதிரி எம்எல்ஏவோட செயல்பாடுகள், டிஎம்கேவோட செயல்பாடுகள் நல்லா இருக்கிற பட்சத்தில் முக ஸ்டாலின் தான் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. டிஎம்கே தான். டிஎம்கே தான். எதிர்கட்சியாக டிவிக்கே வந்து இன்னும் நல்லா வேலை செய்கிறாங்க, இன்னும் மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னா எதிர்கட்சியாக வர வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே தான் ப்ரோ. ஓகே. நாங்கள் ரெட்டையில விஜய் தான். விஜய் தான். என்ன காரணம்? தெரியல, மக்கள் செல்வாக்கு இப்போ அவருக்கு தான் இருக்குது. ஊர்வலம் போகும்போதும் சரி, பொதுக்கூட்டம் போட சொல்லி அவருக்கு தான் நிறைய கூட்டம் வருது. மெயினாக இப்போ உதயநிதி ஸ்டாலின் கூட்டம் போட்டார், ஒன்றுமே அந்தளவு ஒன்றுமே இல்லை. அதெல்லாம் பார்க்க சொல்ல சரி விஜய்க்கு சப்போர்ட் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி. ஓகே. மோஸ்ட்டாக வந்து டிவிக்கே தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா வி நீட் சேஞ்ச், மாற்றம் வேணும் அப்படிங்கிறாங்க. என்ன காரணம் டிவிகே வரணும்? சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அப்படிதானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க.
இந்த வாட்டி புதுசாக வரத்துக்கு டிவிக்கே தான் நாங்கள் இது பண்ணுறது கண்டிப்பாக எல்லா என்ன காரணம் டிவி? இல்லை புது ஆட்சி வரணும்னு தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக தான் டிவிக்கேன்றது, வேற ஒன்றும் கிடையாது. மேபி வேணா விஜய் நிற்கிற தொகுதியில் வேணா ஜெயிக்கலாமே தவிர மற்ற தொகுதிகளில் ஜெயிப்பாரா அப்படின்ற டவுட் வந்து கேள்விக்குறி தான். ஐயா வரும்னு நினைக்கிறோம். யார் ஐயா? ஐயான்னா யார் ஐயா? இப்போ இருக்கிற ஐயா தான். புதுசாக வந்திருக்காதா? ஏன்னா அவர் சினிமா நடிக்கிற அவரு புதுசாக எப்படி வந்து கட்சி ஆள முடியும்? பண்ண முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே திமுக தான் வரும். ஏன்னு கேட்டால் நலத்திட்ட உதவி அப்படி பண்ணிக்கிறாங்க. விஜய் என்ன காரணம்? ஒரு சேஞ்ச் தான். நம்ம பொறுத்தவரை டிவிக்கே வந்தால் ஓகே. ஆனால் மார்க்கெட்டிங்கில் பார்த்தா ஆளுங்கட்சி தான் வரும் இருக்கு. ஆளுங்கட்சி தான் வரும்னு நினைக்கிறீங்க. என்ன காரணம்? பணபலம் தான் மோஸ்ட்லி. ஸ்டாலின் வர்றது வாய்ப்பு இருக்கு. ஓகே. விஜய் புதுசாக வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? எதிர்கட்சியாரோட வரலாம். எதிர்கட்சியாக கூட வரலாம். அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாதுப்பா என்னை பொறுத்தளவு. பார்க்கலாம், சின்ன பசங்க தான் வர வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேக்கா. அதனால தான் ஓட்டு செதறிடுன்றோம். சரி, ஓகே. அவங்க கொஞ்சம் யோசனை பண்ணால் நல்லாயிருக்கும். அவங்க யோசிக்க மாட்டாங்க. அவர் இது வரலாம் எதுக்கும் ஒன்றும் செய்யலை. செஞ்சிருந்தா பரவாயில்ல சொல்லலாம். யாரோ செய்கிறாங்க, அவங்களாம் வரல. இவர் மட்டும் வந்துக்கிறாரு. என்ன அவருலாம் ஒன்றும் தெரியாதுங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. திமுக தாங்க ஜெயிக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக தாங்க ஜெயிக்கும். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியல. கூட்டம் கூடுது இல்லைன்னு சொல்லல, கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டம் வருமாங்கிறது டவுட்டு தான். விஜய் வந்து ஆக்சுவலாக என்னென்னா அவருடைய இது பார்த்தீங்கன்னா அடமெண்ட்டாக அவர் வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படணும்னு நினைக்கிறாருமா. அது வந்து அவங்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளோட வந்து அவங்க சொல்கிறதுக்காக ஒரு இது பண்ணுற மாதிரி தெரியல. அவர் எப்படி அம்மையார் வந்து இருக்கும் போது தனிப்பட்ட முறையில் தானாக எல்லாத்தையும் வந்து செய்யணுன்ற மாதிரி ஒரு இதில் இருந்தாங்களா, அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டில் அவர் போகிறாரு. அவர் ரெண்டாவது என்னென்னா ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். வாய்ப்பு கம்மி. ஸ்பாயில்ஸ் ஓட்டு அவ்வளோதான். ஆமாம், தின் மார்ஜின் வர இடத்துல சில இடங்களில் வந்து வெற்றி தோல்வியை பாதிப்பார். அவர் யாருக்கு பாதிப்பாருன்னு தெரியாது, ஆனால் வெற்றி தோல்வியை பாதிப்பிக்கிற அளவுக்கு இருக்கும். தாக்கம்லாம் ஒரு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஜென்சி ஓட்டு மட்டும் கொஞ்சம் பெரிய சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் அதை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாது. விஜய் பொறுத்த வரைக்கும் ஓட்டை பிரிப்பாப்புல கண்டிப்பாக பிரிவினை கண்டிப்பாக இருக்கும், எக்ஸ்பிரேஷன் இருக்கும். பட் அடுத்த ஆட்சி சேஞ்சஸ் கண்டிப்பாக வரும். அவர் நல்ல மனுஷன்தான், ஷூட்டிங்கே நடிக்கலாம். அவர் தேவையில்லாமல் வந்து பாவம் அரசியலுக்கு வர்றாரு. நல்லது, அடுத்த ஆண்டு வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணி நல்ல முறையாக செஞ்சார்னு வச்சுக்க. தானே தலைவர் விஜயகாந்த் செஞ்சார்ல, அது மாதிரி செஞ்சாருன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு. அடுத்த 26 கிடையாது, 26, 27, 28, 31 கிடைச்சா கிடைக்கலாம். அதுக்கு முன்னாடி திமுக நல்லா செஞ்சாங்கன்னா அவங்க தான். ஆக்சுவலாக நிறைய சின்ன பசங்க கேட்குறதுலாம் விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஓட்டு கன்சால்டேட் ஆகுமான்னு தெரில. ஏன்னா 1.5 லட்சம் 2 லட்சம் ஓட்டு இருக்கும்போது எல்லாமே கன்சால்டேட் ஆகுமான்னு தெரில. கிரவுண்ட் ஒர்க் இருக்குது. பெருசாக டிவிக்கே பெருசாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி பார்க்கல. விஜய்க்கு அவர் வர இடத்துல கூட்டம் இருக்கே தவிர பூத்துக்கு ஏஜென்ட் வேணும், கழகச்செயலாளர் வட்ட இவங்களாம் இறங்கி வேலை பார்க்குறாங்களான்னு கேட்டால் அப்படி பெருசாக வேலை பார்க்குற மாதிரி தெரியல. ஸோ எல்லாமே கன்சால்டேட் ஆனால் தானே எம்எல்ஏ சீட் ஜெயிக்க முடியும். அதனால் கஷ்டம்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்டிங் வந்திருக்கிறாரு. போக போக அவரே புரிஞ்சுப்பார். எல்லா மாற்றங்கள்லாம் ஏற்படும். வெயிட் பண்ணணும். கரெக்டு தான். பட்டு அவரோட நிறைய அரசியல் புரிதல் எந்த அளவு அவங்களுக்கு இருக்குன்னு தெரியல. நாங்கள் புரிஞ்சுக்கிட்ட வர இருக்குல்லையா. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது டிவிக்கே மேலே. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, வர வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. 1000 விளக்கு தொகுதியை கடந்து இப்போ நம்ம சைதாப்பேட்டை தொகுதிக்கு வந்திருக்கோம். சைதாப்பேட்டை தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா டிஎம்கே சார்பாக மீண்டும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் களமிறங்குறாரு. இந்த முறை அமமுக சார்பாக இங்கே வந்து செந்தமிழன் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. என்டிஏ கூட்டணியில் அவர் வந்து களம் காண்றாரு. தாவேகா சார்பாக அருள் பிரகாசம் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. நாம் தமிழர் சார்பாக ஸ்ரீவித்யா வந்து வேட்பாளராக களம் காண்றாங்க. 2011 வந்து ஏடிஎம்கே வந்து இங்கே வெற்றி பெற்றிருந்தாங்க. அதாவது இப்போ அமமுக இருக்கக்கூடிய செந்தமிழன் 2011 அதிமுக சார்பாக இந்த சைதாப்பேட்டையில் வெற்றி பெற்றிருந்தாரு. அதற்கு பிறகு 2016, 2021 2 தேர்தல்களையும் திமுக தான் வெற்றி பெற்றிருந்துச்சு. மா சுப்பிரமணியன் தான் இங்கே வந்து வெற்றி பெற்றிருந்தாரு. 2026 சைதாப்பேட்டை தொகுதி யாருக்கானதா இருக்கு, வாங்க போகலாம். சைதாப்பேட்டை தொகுதியில் எந்த கட்சி ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த முறை திமுக தான். திமுக தான் சார், என்னுடைய விருப்பம் வந்து டிவிக்கு. டிஎம்கே தான். ஆமாம், டிஎம்கே தான் ஜெயிக்கும். டிஎம்கே. திமுக சொன்னாங்க, எல்லாரும் அதான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு டிவிக்கே வரணும்னு ஆசை. டிஎம்கே வரணும். டிஎம்கே. இங்கே திமுக தான். திமுக தான். தாவேகா ஜெயிக்கும். தாவேகா. மறுபடியும் டிஎம்கே தான். திமுக. திமுக தாங்க. திமுக தான். விஜய் தான் வரும். விஜய். யார் எங்கள் மனசுலையா? என் மனசுல எப்பயுமே ரெட்டையில வரும்னு தான் நினைக்கிறேன். ரெட்டல வரணும். டிஎம்கே தான் சரி. டிஎம்கே தான். முன்னாடி வந்து அதிமுக திமுக இருந்தாங்க. ஆனால் இந்த வரைக்கும் டிவிக்கே வரணும்னு ஆசைப்படுறோம். புதுசாக ஒரு மாற்றம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு
விஜய் தான். விஜய் தான். அவருக்கு வாய்ப்பே இல்லை. அவர் எங்கே நின்றாலும் எங்கே நின்னாலும் சரி, அந்த தொகுதி எந்த தொகுதி நின்னா சரி அவர் தான் ஜெயிப்பார். அவங்க சப்போர்ட் எல்லாமே எல்லாருக்கும் அவருக்கு தான் இருப்பார். ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே. ஆனால் இப்போ வந்து விஜயும் சூரியனும் இதுவாக இருக்குது. ஆனால் எது இது பண்ண முடியல. மா சுப்பிரமணியன் தான் வருவார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி ஜெயிக்கும், யார் முதலமைச்சர் ஆவான்னு நினைக்கிறீங்க? முக ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஸ்டாலின் தான். சார் அதில் வரது டிஎம்கே வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க டிவிக்கு இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக வரதுக்குன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கும். டிகா வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதிமுக அவ்வளோ வராது சார். ஏன்னா அவங்க பிஜேபி கூட கூட்டணி அந்த இதுல இருக்கிறதுனால அதிமுக கண்டிப்பாக வராது. மொத்தமாக பாசிட்டிவ் வந்து டிஎம்கேக்கு தான் இருக்குது. ஏடிஎம்கே வந்து 48 46 வரலாம். அது மாதிரி வரும். எல்லா கட்சியிலும் டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான். முதலமைச்சர் டிவிகே. ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே. ஆமாம், எல்லாம் திமுக தான். அதுதான் வரும்னு நினைக்கிறோம். அதான் என்ன காரணம்? தாவேக்காக புதுசாக ஒருத்தர் வந்தால் மாற்றமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மாற்றம் வரணும். டிவிக்கு நம்மளது டிவிக்கே தான். டிவிக்கே மாற்றம் வரணும். மாற்றம் வரணும். யார் வரணும்? அதான் டிவிக்கே தான். ஓகே, வருவார். ஏன்னா 2 பேரும் போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. கேஸ் ரேட்டு இருக்கிறதுக்கு ஏறின போது, விலைவாசி ஏறின போது என்ன பிரயோஜனம்? ஒரு மாற்றம் வரட்டும்னு. ஓகே ஓகே. பொதுமே டிஎம்கே தான். மாசு தான். ஒட்டுமொத்தமாக நிச்சயமாக மா சுப்பிரமணியன் தான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார். தமிழகத்தினுடைய ஆட்சி கட்டலில் திருப்பி தளபதி ஸ்டாலின் தான் உட்காருவார். விஜய். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அளவில் எந்த கட்சி? எல்லாம் விஜய் தான். விஜய் சார் தான் வருவார். அவர் தான் நல்லதை செய்வார். அவர் தான் மக்களுக்காக, அவருக்காக நாங்கள் மக்கள், எங்களுக்கு அவர் தான் வரணும். அவர் வந்தால் தான் இந்த ஊர் உலகம் எல்லாமே நல்லா இருக்கும். இந்த நாடு ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். எடப்பாடி பழனிசாமி தான். எடப்பாடி பழனிசாமி. தமிழ்நாடு முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஐயா வந்தால் தான் ஓகே. எதிர்கட்சா இவர் வருவார், அண்ணா விஜய் வருவார். அது இந்த முறை கொஞ்சம் எனக்கு என்னை பொறுத்தவரை கொஞ்சம் சந்தேகம் தாங்க. அது சரியான ஒரு கிளியரான மேண்டேட் கிடைக்குமான்றது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் புதுசாக விஜய் வந்திருக்காருங்க. அவர் ஓரளவுக்கு எல்லா கட்சிகளும் ஓட்டு பிரிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கூட்டத்தெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அமோகமாக தான் இருக்குது. அந்த கூட்டம் எல்லாமே ஒருவேளை கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு நிறையான இது கொடுக்குமா, ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கோ ஒரு சிங்கிள் அணிக்கோ கொடுக்குமான்றது என்னை பொறுத்தளவில் சந்தேகம். முக ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் வந்து கவுந்துங்கிறது எதுன்னு கேட்டால் அந்த ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே. எடப்பாடியார். எடப்பாடியா? ஆமாம். இன்னும் புதுசாக வந்திருக்காரு. அதெல்லாம் ஒரு மாயை, கவர்ச்சி. அது வந்து ஜெயிக்குமாங்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அனுபவம் வேணும். அவசரப்படுறாரு, அது உடனே நடக்காது. எம்ஜிஆர் மாதிரி படிப்படியாக வளர்ந்து அவர் திமுகவில் இருந்தார். பின்னாடி தனக்கு சொந்தமாக கட்சி ஆரம்பித்தார். அவருடைய மாதிரி எல்லாருமே வர முடியாது. அவர் காலகட்டத்திலேயே வரல, சிவாஜி மாதிரியே மற்றவங்கெல்லாம். அதனால் திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும். அவர் 20% வாங்குவார் கண்டிப்பாக. 40% டிஎம்கே, 40% ஏடிஎம்கே. அந்த 20% ஓட்டு பிரியும். கலைஞர் வந்தால் நல்லா இருக்கும். கலைஞர். திமுக. அதெல்லாம் ஒரு பேச்சு தாங்க. வெறும் சினிமா துறையில் நடிக்கிற மாதிரி அது நடைமுறையில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு வரும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ சீக்கிரம் வர கொஞ்சம் அடுத்து வரும். ஓட்டு வரும். மற்றபடி எல்லாம் வின் பண்ண முடியாது. வின்னெல்லாம் பண்ண முடியாது. சான்ஸ் இல்லை. பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக தான் இருக்கு. ஓட்டெல்லாம் வாங்குவார். 3/4 வாங்குவார். எல்லாம் ரசிகர் கூட்டம் தானேங்க. விசிலடிச்சாங்க கூட்டம் தானே. ரசிகருக்கோசம் இப்போ நீ ஒரு நடிகர்னா ஒரு 4 பேர் வரதான் செய்வான். புதுசாக இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே தான் வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ புதுசாக விஜய் வந்திருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியும் எப்போலேருந்து இருந்துகிட்ருக்கு. பட்டு வேறு கட்சிகள் புதிய மாற்றங்கள் வரலான்றது என்னோட கருத்து. வேற கட்சினா டிவிக்கே நாம் தமிழர் இல்லாமல் வேற ஏதாவது புதுசாக வரணுன்றீங்களா? இல்லை இருக்கிறதுலையே வேறு ஏதாவது வந்தால் நல்லாயிருக்கும். விஜய் இப்போ வந்திருக்காரு. இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்கு. அவர் இதில் இருக்கிறதுனால, திரைப்படத்தில் இருக்கிறதுனால. பட் அவர் வந்தால் அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றுவாரா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக எல்லாரும் சொல்கிறாங்க பழைய கட்சி ஆளுங்க. ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் அவர் மாற்றங்கள் ஏற்படுத்துவாரா இல்லையான்றது தெரியும். அவரும் வந்த பிறகு தான் தெரியும் அவர் எப்படி இருக்கான்றது. கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்கும். பட் ஆனால் இந்த வாட்டி அவர் வர்றது கஷ்டம். யாருக்குமே சரி வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க செஞ்சு காட்டுறாங்களா இல்லையான்னு தெரியும். ஸோ வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவரோட தாக்கம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. ஓகே. அவர் என்ன சொல்கிறது, இப்போ தான் புதுசாக வந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் அவரை பார்க்கணும். ஆனால் அவங்க காலகாலமாக இருக்காங்கல்ல. இவர் இப்போ தானே வந்திருக்காரு. எங்களை ஏமாற்றின்னு தான் இருக்காங்க. திடீர்னு வீடை கட்டித்தர தான் ஏமாற்றின்னு தான் இருக்காங்க.
இன்னும் எதுவுமே பண்ணலையே. நடிக்கிறது தான் பார்த்துருக்கோம் தவிர அவருக்கு அது ஒரு தேவையில்லாத வேலையாக தான் நம்ம நினைக்கலாம். பெருசாக ஒன்று 2006 இந்த இவர் எடுத்த மாதிரி தான், அந்த விஜயகாந்த் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. பட் இவருக்கு வந்து அந்த மீடியாலாம் இப்போ டெவலப் ஆயிடுச்சு. அப்போ மீடியா இல்லை, அவ்வளோதான். ஒரு வின்னிங் அளவுலாம் அவங்கள்ட்ட இது இல்லை சார். அவர் வந்தால் பெருசாக பண்ண முடியாது. ஆனால் வரலாம், தொகுதிக்கு வந்து சீட்டு எடுக்க கிடைக்கும், ஆனால் வந்து வர முடியாது. ஓகே. சைதாப்பேட்டையை கடந்து இப்போ வந்து நம்ம டி நகருக்கு வந்திருக்கோம். டி நகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் பார்த்தோம்னா திமுக சார்பாக ராஜா அன்பழகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. அதிமுக சார்பாக சத்யநாராயணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. டிவிகே சார்பாக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. நாம் தமிழர் சார்பாக அனுஷா விஜயகுமார் அவர் வந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. 2011-16 2 தேர்தல்களில் டி நகரில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தாங்க. 2021 அதாவது கடந்த தேர்தலில் திமுக இங்கே வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 2026 டி நகர் யாருக்கு ஆதரவாக இருக்கு? வாங்க களத்துக்கு போய் பார்க்கலாம். டி நகர் தொகுதியில் இந்த முறை எந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? சத்யா தான் சார். சத்யா, ஏடிஎம்கே. இவர் அன்பழகனோட பையன் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிஎம்கே ஜெயிக்கிறது. டிஎம்கே வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே தான். டிஎம்கே. டிகே தான். டிகே. டிவிகே விஜய் கட்சி. டி நகர் தொகுதியில் இந்த வாட்டி டிஎம்கே, மறுபடியும் டிஎம்கே வரது வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே. ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும். ஏடிஎம்கே. பொதுவாக பார்த்ததுன்னா டிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. டிவிகேல புஷி ஆனந்த் போட்டியிடாரு பொதுச் செயலாளர். டிவிக்கே ஜாஸ்தி வாய்ப்பு இல்லைங்க. ஏடிஎம்கே தான் வரும். ஏடிஎம்கே. 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 சத்யா வந்து போன தடவை நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் வந்து எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஓகே. திமுக. திமுக. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓவராலாக பார்த்ததுன்னா டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வர அளவுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. டி நகர்ல டி நகரில் வந்து டிஎம்கே தான். டிஎம்கே தான். திமுக தான். திமுக தான். நான் சொல்லுவா சூரியன் தான். விசுச்சிடணும், தளபதி தான் கண்டிப்பாக ஜெயிப்பார். டிவிகே தான். விஜய். டிவிகே. ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். ஆமாம். டிஎம்கே தான். டிஎம்கே. நம்ம தொகுதி ஏடிஎம்கே. ஒட்டுமொத்தமாக தமிழக அளவில் எந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? எடப்பாடியார் தான். எடப்பாடியா தான். விஜய் டிவிகேவும் வரலாம், இல்லை டிஎம்கே வரலாம். 2 பேருக்கும் சான்சஸ் இருக்கு. ஓகே. ஏடிஎம்கே. ஏடிஎம்கே வராதுன்னு தான் தோணுது எனக்கு. விஜய்க்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரி தெரியுது. பட் வந்து கேரண்டி இந்த டைம் ரொம்ப குழப்பமா இருக்கு. அதுதான் உண்மை. தாக்கம்னு ஒன்றும் இல்லைங்க, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் வேணும்ல. இவங்க ஒரு 15, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம், அவங்க ஒரு 30 வருஷம், கிட்டத்தட்ட 60-70 வருஷம் மொத்தமாக அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. ஆஃப்டர் காங்கிரஸ், காமராஜருக்கு அப்புறம் இவங்க தானே இருக்காங்க, வேற யாருமே இல்லையா? சரி, ஏதோ ஒரு சேஞ்சஸ் வந்து நல்லா இருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். நம்ம ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். அதான் முதலமைச்சரான விஜய் தான். விஜய் வரணும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? நல்லா செய்வார், ஒரு ஏழ்மை இருக்குது. டிஎம்கே ஆட்சி வந்து சரியில்லை 5 வருஷமாக. ஆக மொத்தம் வந்து விஜய் கட்சி ஜெயிக்கும். விஜய் கட்சி. நான் என்னன்றேன்னா அரசியலில் வந்து வேற மாற்றம் தெரிவிட்டோம், வேற ஆள் வரட்டும், வந்தவங்கள வந்து கிடக்கூடாது. அப்படிதானே வருது. ஒன்று நீ ஜெயிக்கணும், ஒன்று நான் ஜெயிக்கணும். இப்போ மாற்று கட்சி வரட்டும். விஜய் வரணுன்றீங்க? ஆமாம். போன வாட்டி வந்த சீட்டோ ஓட்டோ டிஎம்கே வராது, பட் டிஎம்கே தான் வரும். டிஎம்கே தான் வரும். அதான் மறுபடியும் ஸ்டாலின் தான் வரும். ஸ்டாலின் தான். அவருக்கு தான் வாய்ப்பு இருக்கு. டி நகரில் மோஸ்ட் ப்ராபபிலிட்டி டிவிக்கு தான் எல்லாரும் டிவிகே பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். டிஎம்கே தான். டிஎம்கே தான். விஜய் சார் தான் செய்வார். என்ன காரணம்? இப்போ பீக்கில் இருக்கிறது அவர் தானே. எல்லாமே பார்த்தாச்சு, ஏடிஎம்கேவும் பார்த்தாச்சு, டிஎம்கேவும் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சி மாற்றம் வேணும். அதோட நல்ல பெண்களுக்கான நல்ல பாதுகாப்பு திட்டத்தையும் கொண்டு வராரு. நிறைய விஷயங்கள் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா மக்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் விஜய் வந்தால். அதனால விஜய் வரணும். தமிழகத்தில் இல்லை, நான் இப்போது ஒரு இடத்துல ஒருத்தவங்க செஞ்சுருப்பாங்க. ஸோ அவங்கள பேஸ் பண்ணி தான் இப்போ ஓட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தலைமை கரெக்டாக இருந்தால் கீழே இருக்க பேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க மோஸ்ட்லி. ஸோ அதனால் இப்போ எல்லாருக்கும் எல்லாமே தெரியுது. சோஷியல் மீடியா வந்தனால யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாருக்கும் இப்போ ப்ராப்பராக தெரியறதுனால எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க மக்கள். ஸோ அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி டிஎம்கே டிவிகே தான் ஆப்வியஸாக 2 தான் இப்போ பெருசாக இது பண்ணிட்டோம். டிவிகேக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா நாமினேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே லைவ் வருது. ஃபஸ்ட்டு பாலிடிக்ஸை எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 2வது 3வது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அவர் அஃபிகேட்டட் கொடுத்துருக்காருல அந்த சொத்து மதிப்பு, அதிலே ஒரு கிளாரிட்டி தருது. மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 80 to 70% கொடுத்துருந்தாலும் என்கிட்ட இவ்வளோ இருக்குன்றது ப்ரூஃபாக காட்டுறாரு. இப்போ யாருக்கிட்ட மற்றவங்க யார் எந்த கட்சி காட்ட முடியுமா? என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, நான் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன், நான் வரும்போது இவ்வளோ இருந்தது, 5 வருஷம் சர்வீஸ் முடிக்கும் போது இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான ப்ரூஃப் யாருக்கா காட்ட முடியுமா? எடப்பாடி தான் வரும். எடப்பாடி தான். நாங்கள் வந்து யார் வேணும்னா சரி எடப்பாடி இல்லை விஜய் வரட்டும்னு நினைக்கிறோம். எடப்பாடி இல்லைன்னா விஜய். விஜய் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு தான் எல்லாரும் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஓட்டெலாம் எடப்பாடிக்கு தான் போடுவோம். ஸ்டாலின் தளபதி. ஸ்டாலின் தான். ஓகே. ஸ்டாலின் தான் முதலமைச்சர் ஆவார். ஸ்டாலின். ஆமாம். ஓகே. என்ன காரணம்? என்ன காரணம்? அவர் என்ன செய்யலை மக்களுக்கு, எல்லாமே பண்ணியிருக்காருல, அவரே வரட்டும் மீண்டும். ஸ்டாலின் தான் வரணும். ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். அவர் தான் விஜய் தான். விஜய் தான். என்ன காரணம்?
என்ன காரணம் அவர் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். சினி ஃபுல்லாக அவர் வந்து நல்லா நடிப்பார். அந்த ரசிகர் அப்படியே வந்து நாங்கள் வந்து ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சராக ஆக்கணும்னு எங்களுக்கு ஒரு கொள்கை. ஆமாம் பிடிக்கும். அவர் வந்து செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஏடிஎம்கே தான் எடப்பாடி. விஜய் புதுசா வந்திருக்காரு, என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாரு? தாக்கணும் இது ஓட்டு பிரியும் அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக இருக்காது. மேபி 20% ஓட்டு பிரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் வந்து ஓட்டை பிரிப்பார், பட் அவர் ஆட்சி காலம் வரதுக்கு சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. விஜய் வந்து நம்ம சொல்கிறதுக்கு அவ்வளோ பெருசாக தெரியல, வாய்ப்பு கொடுத்தா நல்லது. இல்லை, ஏன்னா நல்ல ஒரு பரபரப்பாக இருக்கார். நல்ல ஒரு இது வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து யங்ஸ்டர்ஸுக்கிட்ட ஒரு நல்ல ஒரு விஜய் வந்திருக்கிறதுனால இப்போது அவர் ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்குது. அவர் எதிர்பார்க்குறோம் மேற்கொண்டு என்ன நடக்கும்னு. ஆனால் பட் யாரும் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கான்டெஸ்ட் பண்ணுறாரு, ஃபஸ்ட் டைம் கான்டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஆனால் பட் நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால அந்த ஃபேன் பேஸ் வச்சு நம்ம எதிர்பார்க்க முடியாது அவர் தான் ஜெயிப்பாருன்னு. ஏதோ கொஞ்சம் பண்ணுவார், அவ்வளோதான். ரொம்ப தாக்கம்லாம் இருக்கு. புதுசாக வந்து என்ன பண்ண போறாரு இன்னும் தெரிஞ்சுட்டு பட்டுட்டு வரட்டும். பெருசாக அந்த மாற்றம் வராது, அடுத்த எலெக்ஷன் தான் பார்க்கலாம். அவர் என்ன பண்ண முடிய மாட்டார். இருந்தாலும் ஸ்டாலின் வந்துட்டார், அவரே வந்தாலே நல்லாயிருக்கும். அவர் என்ன எவ்வளோ கற்றுட்ருக்காருன்னே தெரியலையே முதல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் பண்ண முடியும் அப்படின்றது என்னோட ஐடியா. அவர் ஒன்றும் தாக்கலாம் ஏற்படுத்துகிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. விஜய் வந்திருக்காரு புதுசா, என்ன தாக்கம்? அதெல்லாம் வேஸ்ட். ரெண்டு பேருக்குமே ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவான். யாருக்குன்னா டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் பெருவாரியான ஓட்ட பிரிப்பாப்ல. என்ன மக்களுக்கு செய்கிறாங்க பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? ரோடே நல்லா இல்லை. ஃபஸ்ட்டு ரோடு நீங்கள் போனீங்கனாலே இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 years முன்னாடி தான் போட்டதாக இருக்கும். இன்னும் அதே ரொம்ப பள்ளமாக தான் இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்குது. நார்மலாக டே டு ஆக்டிவிட்டி நீங்கள் கரெக்ட் பண்ணாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்லா தான். தனி மெஜாரிட்டி யாரும் வரமாட்டாங்க, ஓகே. அதுதான். ரெண்டாவது இந்த இலவசத்தெல்லாம் ஓய்ச்சாங்கனாக்கா அதை தரமாட்டேன்னு சொல்கிறாங்க பாரு, அவங்க தான் முதலமைச்சர் ஆகலாம். யார் பாரு இலவசம் கொடுத்துட்டா கவர்மெண்ட் கடை எவ்வளோ சேர்க்கறது? மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.